ஒண்ணுமே எட்டுலயே மாற்றினாலே நாங்கள் உங்கள் வில்லேஜ் பேபிஸ். நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால எப்போது வித்தியாசம் தான். அது போல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சமையல். இன்னைக்கு 30 கிலோ மாங்காய், 15 கிலோ சக்கரை. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச, அது மட்டும் இல்ல நம்ம 90 கிட்ஸுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மேங்கோ ஜெல்லி தான் செய்ய போறோம். மாங்காய் ஜெல்லி செய்றோம் நாங்க. மகிழ்ச்சியோட சாப்பிட வாங்க. நம்ம சேனல் வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு மேங்கோ ஜெல்லி செஞ்சு பிரம்மாண்டமா அசத்த போறோம். போலாரை 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 போதும் இதுலயே போட்டுட்டு நம்ம கறி அலச போறோம். நல்லதா பார்த்து வீடியோ வீட்டில் நைட்டே பழைய சோறு ஆக்கி சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு முடியாது. சாப்பிட பிரியாணியே சாப்பிடுவியா? ஒயர் வாக்ஸ் இந்த வீட்ல கிடந்துச்சு. அதனால எடுத்துட்டு போய் நைட்டு ஒன்றும் பண்ணல பத்மா. காசு ஒரு ரூபா இருந்தா கூட ஏக்கா மண்டபத்தை அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களாக்கா? டெய்லி சுத்தி போய் அதெல்லாம் ஜாலி அவங்க மட்டும் சும்மா நைட்டு நசுக்கு போட்டு ஒரே கலத்துனா போச்சு. ஏன்னா சீக்கிரம் வந்து வீடியோ வரேன் மாங்காய் வேக வைக்க பாத்திரம், மாங்காய் வேக வைக்க தண்ணி, வெட்டி வச்ச மாங்காவை சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு. சூடு தாங்களா. மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப இறக்கி வடிகட்டிக்கலாம். காயா போட்டு வேக வச்சு வடிகட்டின மாங்காவை தட்டுல கொட்டி ஆற வச்சிட்டு இருக்கோம்.
போடுங்க போடுங்க. அவங்க மாங்காய் அரைச்சி விசுறாங்க, மாங்காய் கிண்டுறவங்க வேர்க்குது, அவங்களுக்கு அது என்ன பிளான் சொன்னாங்க? அப்படியே ஒரு அடி அடிக்கலாம், அப்படி வாக்கணும். ஆமா. மேங்கோ ஜெல்லிக்கு மேங்கோ வேக வச்சு தட்டுல ஆற வச்சோம், நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சிக்க போறோம். மேங்கோ பார் செய்ய பாக்குறோம். வேக வச்சு அரைச்ச மாங்காய் விழுத சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள், சாட் மசாலா, மாங்காய் வேக வச்சு மிக்ஸில சேர்த்து அரைச்சு அதை வானல்ல ஊத்தி அது கூட சக்கரை, காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா சாட் மசாலா எல்லாம் சேர்த்து குழைய வேக வச்சு நல்லா பதமா ரெடியா இருக்கு. அதே தாம்பளத்துல ஊத்தி 2 நாள் வெயில காய வச்சுக்கலாம். பசுமாட்டு நெய், இந்த பதத்துக்கு வந்துருக்கீங்க சொல்லிட்டான். எனக்கு இது நாம வந்து மேங்கோ பாருக்கு எல்லா பொருளும் கலந்து நல்லா வெயில்ல வந்து 2 நாள் நல்லா சூப்பரா காய வச்சாங்க. அடிக்கிற வெயிலுக்கு செம்மையா காஞ்சிருக்க மேங்கோ பாரு. இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம், அதோட ரோலும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, எடுத்தாலே அப்படியே வருது. நீ சுடுங்க, அடியில நெய் தடவினதால சூப்பரா வருது. காய வச்ச மேங்கோ பாரு சைஸா கட் பண்ணிக்கலாம். அழுத்தி புடிச்சிட்டு ஐயரே. ஏய் வாவ் சூப்பர்.
ஐயோ இங்க கொடுங்க 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 அப்படியே சாப்பிடுவோம். வா வாசனை செம்மையா இருக்கு. பயங்கர வந்து சரி பார்க்கலாம் அப்படியா அவங்க கறி சோறாக்கி இருக்குதுங்கிற ஞாபகத்துக்கு நம்மளோட மேங்கோ பார் பார்க்கவே சும்மா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்க போது நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. மேங்கோ பார் பாத்தீங்கன்னா நான் அப்படி ஸ்கூல் படிச்ச ஞாபகம் தான் வருதுங்க. அப்போ நான் இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டேன். அதே டேஸ்ட் இப்போ இதுல இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. செம்ம டேஸ்ட், வேற லெவல். மேங்கோ பார்லங்க இனிப்பு காரம் புளிப்பு இது 3 சுவையும் சேர்ந்து வெறித்தனமான சுவையில இருக்குங்க. நம்ம 90 கிட்ஸோட ஃபேவரட்டான மேங்கோ பார் வந்து நாங்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோங்க. ஏன்னா 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டா கூட கரெக்டாக அதே டேஸ்ட் வந்திருக்கு. இது வந்து இப்போ மாங்காய் சீசன், சம்மருங்கிறதால எல்லா இடத்துலையும் மாங்காய் கிடைக்கும். கண்டிப்பாக இது நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோமோ அதே மாதிரி ஒரு 2 கிலோ மாங்காய் வாங்கி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேங்கோ பார் வந்து சூப்பராக இருக்குதுங்க. 2 மாங்காயை வீட்டில் வாங்கி மேப்பட்டை செத்திட்டு நாங்களாம் எப்படி செஞ்சோமோ என்னென்ன பொருள் போட்டோமோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏன் பிடிக்குதுன்னு இப்போதாங்க தெரியுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்களே செஞ்ச 90 கிட்ஸோட ஃபேவரட்டான மேங்கோ பார் சுவையோ சுவை.